அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கு. அந்த சிறப்பை நம்ம வாழ்க்கையில தேடுறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அந்த கேள்விக்கான பதிலா ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய நாடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த நாட்டோட தளபதி மிகப்பெரிய வீரன். வீரத்துல மட்டும் இல்ல, படைகளை வழி நடத்துறதுல ஆரம்பிச்சு அரசருக்கு ஆலோசனை சொல்றது வரைக்கும் அவரு தான் எல்லாமே. மக்கள் எல்லாருமே அந்த தளபதி மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா கோடிக்கரையில ஒரு புத்த துறவி ஒருத்தர் இருந்தாரு. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா சரியான ஆடை கூட இல்லாம கிழிந்த ஆடைகளையே அணிந்திருந்தாரு. ஆனா மக்கள் இந்த துறவிய பார்க்க தான் அலையா போனாங்க. அவரை பார்த்து பேசிட்டு வந்தாலே பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போயிரும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. அதனாலேயே மக்கள் வந்து அவரை பார்த்த வண்ணம் இருந்தாங்க. இந்த செய்தி தளபதியோட காதுக்கு போச்சு. தளபதிக்கு பயங்கர கோபம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் பொறாமைனே சொல்லலாம். உடனே அந்த துறவியை பார்க்க கிளம்புனாரு அந்த தளபதி. இந்த தளபதியை பார்த்த உடனே அங்க இருந்த மக்கள் கூட்டம் எல்லாம் விலகி போனாங்க. நேரா அந்த துறவி கிட்ட போன தளபதி, நான் இந்த நாட்டுக்கே தளபதி, என்னை கண்டா எதிரி நாட்டு வீரர்கள் கூட பயப்படுவாங்க. மக்கள் எல்லாரும் என் மேல மதிப்பு மரியாதையும் அவ்வளவு வச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட என்னைய விட உங்களை தான் அதிகம் பார்க்க வராங்க, காலில் விழுந்து வணங்குறாங்க. அது ஏன்னு தெரிஞ்சுக்க தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு துறவி கிட்ட தளபதி சொன்னாரு. இதையெல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருந்த துறவி, தளபதியாரே என்னோட கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு பின்னாடி இருக்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இரவு பௌர்ணமி இரவு. அங்க போய் ஒரு ரோஜா செடியில இருக்க ரோஜாவை காட்டி இது என்ன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த தளபதி, இது கூட தெரியாதா, இது ரோஜா பூ அப்படின்னு பதில் சொன்னாரு. உடனே இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. ரோஜா பூ அழகுக்கு என்ன பஞ்சமா, சிவப்பு நிறத்துல ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு தளபதி பதில் சொன்னாரு. சரி இருக்கட்டும், வானத்துல இருக்க நிலாவை காட்டி இது என்ன அப்படின்னு துறவி கேட்டாரு. தளபதிக்கு கொஞ்சம் எரிச்சலாவே இருந்தாலும் நிதானமா இது நிலா அப்படின்னு பதில் சொன்னாரு. சரி இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு துறவி. உடனே தளபதி, நிலாவுக்கு என்ன ரொம்ப அழகா வெண்மை நிறத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படியா, இப்ப சொல்லுங்க, இந்த நிலவு அழகா இல்ல இந்த ரோஜா அழகா அப்படின்னு கேட்டாரு துறவி. அதுக்கு அந்த தளபதியாரு ரொம்ப தயங்கி பதில் சொன்னாரு. ரெண்டுமே அழகுதான் அப்படின்னாரு தளபதி. உடனே அந்த துறவி, தளபதியாரே அந்த நிலவும் இந்த ரோஜாவும் ரெண்டுமே அழகுதான். அந்த நிலா ஒரு விதத்துல அழகுனா இந்த ரோஜா ஒரு விதத்துல அழகு. ஏன் காக்கா கருப்பா இருக்குன்னு அது அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு விதத்துல பேரழகுதான். யாரையும் யார் கூடயும் ஒப்பிட முடியாது. அவரவர் ஒவ்வொரு விதத்திலையும் சிறந்தவராக இருப்பாங்க. அதனாலதான் யாரையும் யார் கூடயும் ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு துறவி சொன்னாரு. இதை கேட்டதும் தளபதி தன் தவற உணர்ந்து கண்கலங்கி, குருவே இப்ப எனக்கு எல்லாமே நல்லா புரியுது, இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நன்றி சொல்லிட்டு அரண்மனைக்கு புறப்பட்டாரு தளபதி. இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவம் இருக்கு. அதை விட்டுட்டு அவனை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இவனை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளோட தனித்துவத்தை நம்மளே இழக்கிறோம். இது நம்மள ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ள தள்ளிரும். இது நம்மளோட வாழ்க்கைக்கும் சரி, நம்மளோட முன்னேற்றத்திற்கும் சரி ஒரு பெரிய தடையாவே இருக்கும். அதனால யாரையும் யார் கூடயும் ஒப்பிடாதீங்க. முக்கியமா உங்களை யார் கூடயும் ஒப்பிட்டு உங்களை நீங்களே தாழ்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல கதையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.